இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறையாட்சி பயணத்திலே அன்னை மரியாள். இது பர்மா நாட்டிற்கு என்னுடைய முதல் பயணம். அருட்சகோதரிகளுக்கு தியானம் கொடுப்பதற்காக வந்தேன். தியானத்தின் தலைப்பு விழிப்பாயிருங்கள். மத்தேயு 25:13. சரியாக அதே நற்செய்திதான் இன்றும் வாசிக்கப்பட்டது. பிளானில் நான் ப்ரீச் பண்ணுற மாதிரியே இல்லை. இன்றைக்கி ப்ரீச் பண்ணுறதுக்குனே ஃபாதர் சிரில் வந்திருக்கிறார். 2 நிமிஷம் பூசையில் நான் பேசுகிறேன் அப்படின்னேன். நீ 2 நிமிஷம்னா 20 நிமிஷமே பேசு, ஏன்னா தலைப்பு அந்த மாதிரி. இறைவன் எனக்கு கொடுத்த அருமையான வாய்ப்பு, அதற்கு இறைவனுக்கு நன்றி. வாய்ப்பளித்த அருட்பணி சிரில் அவர்களுக்கும் நன்றி. அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை நான் இல்லம் சந்தித்துவிட்டு எங்களுடைய சலேசி இல்லத்திற்கு திரும்பி வந்தேன். சலேசியர்களாகிய நாங்கள் அனைவரும் இரவு உணவை ஒன்றாக உண்போம். 8 மணி ஆயிடுச்சு, மற்றவங்கெல்லாம் வெயிட் பண்ணுவாங்க, சீக்கிரமாக போகலாம் அப்படின்ட்டு வீடு சந்திச்சுட்டு வேகமாக வந்துட்டு இருந்தேன். ஒரு வீட்டை கிராஸ் பண்ணோன்னு தான் ஒரு ஐடியா என் மைண்டில் கிராஸ் ஆச்சு. ஆஹா, இந்த வீட்டில் ஒரு சின்ன பாப்பா இருக்க, அந்த பாப்பாவை கோயிலில் பார்த்து 4 நாள் ஆச்சே. பூசை முடிஞ்சோன்னே நம்ம அங்கேயே பிடிச்சி ஃபாதர்னு தொங்குவால, 4 நாளாக பார்க்கலையே, ஒரு 8 பார்த்துட்டு போனால் நல்லா இருக்குமே அப்படின்ற அல்ப ஆசையில் போய் பார்த்தலாம் அப்படின்ட்டு கேட்டை திறந்தேன். நான் போன நேரம் சரியில்லை. ஏன்னா வீட்டில் 3ஆம் உலகப் போர் போயிட்டு இருந்தது. இந்த குழந்தைங்க ரொம்ப சமத்தாக இருக்கும். ஆனால் சாப்பிட்ற நேரம் அப்படின்னு வந்துருச்சுன்னா எந்த 7 நாட்டு சனி அது மேலே வரும்னு தெரியாது. சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கும். வீட்டுக்காருக்கு நீங்கள் என்ன கொடுத்தாலும் அவர் சாப்பிட்டுவார். ஏன்னா எதாவது குறை சொன்னால் அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்காது அப்படின்றது அவருக்கு தெரியும். குழந்தைங்க அப்படி இல்லை, உண்மையை அப்படியே சொல்லிடும். அந்த மாதிரி ஏதோ சாப்பாடு விஷயத்தில் வீட்டு உள்ளுக்கு 3ஆம் உலக போர் போயிட்டு இருக்கு. சரியாக அந்த நேரத்தில் நான் கேட்டை திறக்கிறேன். அந்த அம்மா முதல் ஏவுகணையை தூக்கி வீசுது. ஏய், ஒழுங்கா சாப்பிட்றீ, இல்லாட்டினா பூச்சாண்டியை கூப்பிடுவேன்னுச்சு. நான் வெளியே நிற்கிறேன், இருட்டு, அங்கியில் வேற நிற்கிறேன். என்னை பார்த்தா பூச்சாண்டி மாதிரி இருக்குமே, உள்ளுக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டவுட்டு. சரி, கேட்டை திறந்துட்டோம், உள்ளுக்கு போவாட்டினா நல்லா இருக்காது, போயிடலாம் அப்படின்ட்டு கதவு முன்னாடி போய் செருப்பை கலட்டுறேன். அந்த அம்மா 2வது ஏவுகணையை தூக்கி வீசிச்சு. கண்ட சனியங்கூடெல்லாம் பழகி கேட்டு குட்டி சவராக போயிட்டேன்னுச்சு. என்ன தான் சொல்லுதோ அந்த அம்மா, ஏன்னா நான் பார்க்க போனது அந்த குழந்தைய, என்ன தான் சொல்லுதோ அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் வந்துட்டோம், பார்த்துருவோம் அப்படின்ட்டு நான் உள்ளுக்கு போன உடனே அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை காப்பாற்ற வந்த மகாராசா வாடா சாமி அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக கையை விரிச்சிட்டு ஓடி வந்துச்சு. உடனே நானும் என்ன பாப்பா நல்லா இருக்கியா எல்லாம் கேட்டேன். கேட்டுட்டு வாய் சும்மா இருக்கணும்ல, இந்த வாய் சும்மாவே இருக்காது, சாமியார் வாய் எதாவது பேசிகிட்டே இருக்கும். அமைதியாக இல்லாமல் நான் கேட்டேன், என்னம்மா பிரச்சனை? நமக்கு என்னமோ பஞ்சாயத்து தலைவர் நினப்பு. என்னம்மா பிரச்சனை அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. கேளுங்க உங்கள் ஃப்ரெண்டை, 4 நாளாக ஜுரம், இந்த மாத்திரை கொடுக்குறேன், மாத்திரையே குடிக்கவே மாட்டேன்றான். சொல்லுங்க அப்படின்னு. மாத்திரை கொடுக்கணும், அவ்வளோதானே, அந்த மாத்திரை என்கிட்ட கொடுமா, நானாச்சு என் ஃப்ரெண்டாச்சு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன். பாப்பா, உன் ஃப்ரெண்டு நான் எவ்வளோ வீட்டுக்கு போயிட்டு டயர்டாக வந்திருக்கேன், ரொம்ப தாகமாக இருக்குது, ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு. ஓ கண்டிப்பாக ஃபாதர் அப்படின்ட்டு அவள் கிச்சனுக்கு போனான். அப்போ அந்த அம்மாவை கேட்டேன், ஏம்மா வீட்டில் ஏதாவது ஸ்வீட் இருக்கான்னு. ஃபாதர், அவர் குலோப் ஜாம் வாங்கிட்டு வந்தார், ஒரு குலோப் ஜாம் இருக்குது அப்படின்னாங்க. சீக்கிரமாக என் ஃப்ரெண்டு வரதுக்குள்ளே எடுத்துகிட்டு வாமான்னு. அந்த அம்மாவும் வேகமாக மறைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தான். நான் இந்த மாத்திரையை
அந்த குலோப்ஜாம் உள்ளுக்கு சொருவிட்டு கையில் ஆசையாக வச்சுருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்தான், தண்ணியை வாங்கி வச்சுட்டு நான் சொன்னேன், பாப்பா உன் ஃப்ரெண்டு நான், உனக்காக உன் மேலே இருக்கிற பாசத்துக்காக நான் ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுவியா? ஓ ஸ்வீட் நான் சாப்பிடுவேன் ஃபாதர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா. இந்தாடா அப்படின்னு கொடுத்தேன். அவள் வாங்கிட்டு சந்தோஷமாக கிச்சனுக்கு போனான். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆஹா, 3ஆம் உலக போகிற ரொம்ப சிம்பிள் டெக்னிக்கில் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் என் சந்தோஷம் ரொம்ப நேரம் தாங்கலை. கொஞ்ச நேரம் கழித்து எங்கள் அக்கா கையை பாவாடையில் தொடச்சிட்டே வந்தா. நான் கேட்டேன், பாப்பா ஸ்வீட் சாப்பிட்டியா? சாப்பிட்டோம் ஃபாதர். எப்படா இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு ஃபாதர். ஆனால் ஃபாதர் அதில் ஒரு கொட்டை இருந்துச்சு ஃபாதர். அந்த கொட்டையை நான் தூக்கி போட்டு சாப்பிட்டேன்னுச்சு. நீங்கள் சிரிக்கிறீங்க, அந்த அம்மா என்னை முறைச்சி பார்த்துச்சு. ஏயா இதுதான் நீ சைக்காலஜி படித்த மூளையா? இதுதான் உன் மூளையான்? அன்பார்ந்தவர்களே, பல நேரத்திலே நம்முடைய ஆன்மீக பயணத்தை அலசி ஆராய்ந்து பார்த்தால் பல நேரங்களிலே நாம் அந்த குழந்தையைப் போலத்தான் இருக்கின்றோம். எது முக்கியமானதோ அதை தூக்கி எறிந்துவிட்டு, எது முக்கியமல்லையோ, எது நன்றாக இருக்கின்றதோ, எது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கின்றதோ, எது எனக்கு பிடிச்சிருக்கோ அதை மட்டும் கெட்டியாக வச்சுட்டு, மாதாவே ஆரோக்கிய மாதாவே எனக்கு ஆரோக்கியந்தா அப்படின்னு. இன்றைக்கி அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறது நல்லது. இன்றைய நற்செய்தியிலே 10 தோழியர் உவமை. 5 பேர் முன்மதி உடையவர்கள். அவர்கள் எண்ணெய் எடுத்து சென்றார்கள். விளக்கோடு, அகல் விளக்கோடு எண்ணெயும் எடுத்து சென்றார்கள். 5 பேர் அறிவிலிகள், முட்டாள்கள். அவர்கள் அகல் விளக்கு மட்டும் எடுத்து சென்றார்கள், எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. ஒரு அகல் விளக்கு எரிய வேண்டும் என்றால் அன்பார்ந்தவர்களே 3 பொருட்கள் அவசியம். ஒன்று எண்ணெய், இன்னொன்று திரி, 3 தீ, அந்த நெருப்பு. எண்ணெய், திரி, தீ. என்னென்ன 3? எல்லாரும் சொல்லுங்கள் பார்ப்போம். எண்ணெய், திரி, தீ. கொஞ்சம் வேகமாக சொல்லுங்கள். எண்ணெய், என்ன சொன்னீங்க இப்போ? எண்ணெய், திருத்தி. எண்ணெய், திருத்தி. அகல் விளக்கு எரிய வேண்டுமென்றால், நாம் முன்மதி உடையவராக இருக்க வேண்டுமென்றால் எண்ணெய், திருத்தி ஃபஸ்ட்டு நான் சேஞ்ச் பண்ணோம். அதைத்தான் ஃபாதர் சிரில் முதல் நாளிலே அருமையாக சொன்னால், மனம் மாறுங்கள், என்ன திருத்தினாதான். அதைத்தான் நானும் சொன்னேன். மாத்திரை நான் போகக்கூடிய இல்லங்களிலே பார்க்கிறேன், சாப்பாட்டுக்கு அப்புறமா இன்னொரு சாப்பாடு சாப்பிட்றாங்க. மாத்திரைன்னு ஏன் பேர் வச்சாங்க? நாம் நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும் என்பதற்காக. நோய் இருக்கிறது, ஏன்? வாழ்க்கை முறை சரியில்லை, அதை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் மாத்திரை என்றார்கள். ஆனால் நம்மளை திருத்த மாட்டோம், நம்மளை மாற்ற மாட்டோம், நம்ம மாத்திரையை மாற்றுவோம். உள்நாட்டு மாத்திரை சரியில்லை, அதனால் இறக்குமதி செய்வோம் இந்தியாவிலேருந்து. ஃபாதர் நீங்கள் வரீங்களா? சுகர் மாத்திரை வாங்கிட்டு வாங்க, பிபி மாத்திரை வாங்கிட்டு வாங்க, ஏன்னா இங்கே இருக்கிற மாத்திரை சரியில்லை. நான் மாற மாட்டேன், ஆனால் மாத்திரையே மாற்றுவேன். இறைவன் சொல்லுவது, ஆரோக்கிய அன்னை சொல்லுவது, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் திருத்த வேண்டியது எண்ணெய், திரி, தீ. என்னை திருத்தினால்தான் நான் ஒளிகொண்டு அகல் விளக்காக முன்மதியுடைய ஒரு பெண்மணியாக ஒளிர்வேன் என்று. இறை ஆட்சி என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே 3 காரியம். 1 அன்பு. நம்முடைய உணர்வுகளிலே மாற்றம் தேவை. நம்முடைய உணர்வுகள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்று எண்ணி பார்க்க வேண்டும். அன்னை மரியாளை போல நம்முடைய உணர்விலே அன்பு இருக்கின்றதா என்று எண்ணி பார்ப்பது நல்லது. ஒரு முறை ஒரு பெண்கள் மாநாட்டிற்கு ஒருவரை அழைத்திருந்தார்களாம். அந்த பெண்களுக்கு அவர் பேசி கொண்டிருக்கும் போது சொன்னார்களாம்,
என் அன்பு பெண்மணிகளே, உள்ளத்திலே அன்பு இருந்தால் அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அன்பு என்பது உள்ளத்திலே இருந்தால் அதை உள்ளத்திலே பதுக்கி வைத்திருப்பது நல்லதல்ல, அதை வெளிப்படுத்த வேண்டும். கடைசியாக உங்களுடைய கணவருக்கு எப்போது நீங்கள் அன்பு செய்கிறீர்கள் என்று சொன்னீர்கள்? திருமணத்திற்கு முன்னதாக ஐ லவ் யூ என்று சொல்லியிருப்பீர்கள். திருமணமான பிறகு உங்களுடைய கணவனை பார்த்து என்றாவது ஒரு நாள் ஐ லவ் யூ என்று சொல்லியிருப்பீர்களா? அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் என்ன மாதிரி ஆள், அவர் சொன்னாராம், உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்து உங்கள் வீட்டுக்காரருக்கு ஐ லவ் யூ அப்படின்னு மெசேஜ் அனுப்புங்க. அவங்க வீட்டுக்காருக்கு ஐ லவ் யூ அப்படின்னு மெசேஜ் அனுப்புங்க. யாருக்கு சூப்பரான பதில் வருதோ அவங்களுக்கு சூப்பர் பம்பர் ப்ரைஸ் தரேன் அப்படின்னாராம். உடனே எல்லாரும் மொபைல் ஃபோனை எடுத்து உடனே டைப் பண்ணாங்களாம் அவங்க வீட்டுக்காருக்கு ஐ லவ் யூ அப்படின்ட்டு. முதல் பெண்மணிக்கு பதில் வந்துச்சான், என்னம்மா உடம்பு சரியில்லையா? ஐ லவ் யூ அப்படின்னா அவர் புரிஞ்சுக்கிட்டது அதுதான். ஓஹோ, அக்காவுக்கு உடம்பு சரியில்லை போல, கூட்டிகிட்டு வர்றதுக்கு சிக்னல் கொடுக்குறா அப்படின்னு நினச்சிக்கிட்டார். ரெண்டாவது பெண்மணிக்கு பதில் வந்ததான், காலையில் தானம்மா 500 ரூபா கொடுத்தேன், காலையில் தானம்மா 500 ரூபா கொடுத்தேன், அதுக்குள்ளேயும் தீர்த்துட்டியா? ஏதோ காசு கேட்குறா, அதனால சிக்னல் கொடுக்குறா ஐ லவ் யூ அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். மூணாவது பெண்மணிக்கு பதில் வந்ததான், எங்கள் அம்மா ஏதாவது சொன்னாங்களாம்மா? ஏதோ மாமியார் மருமகன் தகராறு வந்திருக்கும் போல், அதனால் கோவத்தில் மாமியார்கிட்ட ஏதோ சொல்ல முடியல, அதனால் நமக்கு இன்டிரெக்டாக ஏதாவது சொல்கிறா அப்படின்ட்டு அவர் மெசேஜ் அனுப்பிச்சார். நாலாவது ஆள் அவர் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், அவர் மெசேஜ் அனுப்பிச்சாரான், ஆஃபீஸ் விட்டு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமாம்மா? ஏன்னா பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் அவருது, ஏதோ ரிமைண்ட் பண்ணுறா, நம்ம மறந்துட்டோம் போல அப்படின்னு. பரிசு வாங்கியது அன்பார்ந்தவர்களே ஐந்தாவது நபர். மனைவி ஐ லவ் யூ அப்படின்னு மெசேஜை பார்த்த உடனே மனுஷனுக்கு பிபி அப்படியே தலைக்கு மேலே ஏறிடுச்சு. பிபி மேலே ஏறினோன்னு கை கால்லாம் அவருக்கு ஆட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவர்னால் டைப் பண்ணவே முடியல. அதனால் ஃபோனை போட்டு கத்துனாராம், ஏண்டி எத்தனை முறை உனக்கு சொல்லியிருக்கேன், படித்து சொல்லியிருக்கேன், மொபைல் ஃபோனை பையன்கிட்ட கொடுக்காத அப்படின்னு. பாத்தியாடி, யாருக்கோ அனுப்ப வேண்டிய மெசேஜை எனக்கு அனுப்பி தொலைச்சிருக்கான் அப்படின்னாராம். நான் சொல்கிறத இன்றைக்கி வேணால் செஞ்சு பாருங்கள். கோயிலுக்கு போய் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போயிட்டு உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ஐ லவ் யூன்னுங்களேன். என்ன ஏண்டி கோயிலுக்கு போகும்போது நல்லா தானே போனேன், என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு புரியாது. ஏன்னா இந்த ஐ லவ் யூ, லவ் என்பது, அன்பு என்பது என்ன என்று இப்போது புரியவே மாட்டேன் என்கிறது. அன்பு என்பது என்ன என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அதை மையப்படுத்தாமல் வாழ்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அன்னை அன்பை மையப்படுத்தினாள். அன்பு என்பது அல் பிளஸ் பூ, அல்லாமை பிளஸ் பூ. நான் அல்லாமை. ஒரு மனைவி தன்னை பற்றி பார்க்காமல் தன்னுடைய கணவனை மட்டும் பார்ப்பது, ஒரு கணவன் தன்னை பார்க்காமல் தன்னுடைய மனைவியை மட்டும் பார்ப்பது, ஒரு தாய் தன்னை பார்க்காமல் தன்னுடைய குழந்தைகளை மட்டும் பார்ப்பது, நல்ல தாய் தனக்காக ஜெபிக்காமல் தன்னுடைய குழந்தைகளுக்காக ஜெபிப்பாள். ஒரு நல்ல தாய் தனக்கு உணவு பரிமாறாமல் முதலிலே தன்னுடைய குழந்தைகளுக்காக பரிமாறுவாள். அதுதான் அன்பு. அல்லாமை, நான் அல்லாமை. எப்போது இந்த சுயநலம் இல்லையோ, எப்போது இந்த தன்னலம் இல்லையோ, அதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்பு நம்முடைய உள்ளத்திலே இருந்தால் இறையாட்சி பயணத்திலே நாம் இருக்கின்றோம் என்ற அர்த்தம். இரண்டாவதாக மனம் மாறுதல். அன்பார்ந்தவர்களே, இறையாட்சி என்றால் அன்பு இருக்க வேண்டும். இரண்டாவது அமைதி இருக்க வேண்டும். அமைதி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய மனம் சரியாக இருக்க வேண்டும்.
மனம் மாறுவது என்பது மிக மிக முக்கியமானது. ஆலயத்தின் முன்னால் ஒரு பிச்சைக்காரர் பல மாதங்களாக பிச்சை எடுத்து கொண்டிருந்தாராம். ஒரு பெரிய பணக்காரர் ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு வரும்போது அவரை பார்ப்பார். அவருக்கு ஏதோ 5 10 கொடுத்துட்டு வருவார். ஒரு நாள் திடீர்னு அவருக்கு யோசித்தான், ஏதாவது ஒன்று வித்தியாசமாக செய்யணும், இந்த பிச்சைக்காரன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றணும், என்ன பண்ணலாம் யோசித்துட்டு ஒரு ஐடியா வந்துச்சான். இவனுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்து ஒரே நாள் கோடீஸ்வரனை ஆக்கிடலாம் அப்படின்னு தோணுச்சான். சரி, இந்த காசை வச்சுட்டு இவன் என்ன பண்ணுவான் கேட்போம் அப்படின்ட்டு அந்த பிச்சைக்காரனை பார்த்து கேட்டாரான், தம்பி, உனக்கு நான் 1 கோடி ரூபாய் கொடுத்தா நீ என்னடா பண்ணுவேன் அப்படின்னாரான். அவன் சொன்னானா, ஐயா, நீங்கள் மட்டும் எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தா நான் சொந்தமாக ஒரு கோயில் கட்டி அந்த கோயில் முன்னாடி நான் மட்டும் உக்காந்து பிச்சை எடுப்பேன். நான் புத்தி மாறவே மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். பிச்சைக்காரன் புத்தி கடைசி வரைக்கும் பிச்சைக்காரனாக தான் இருக்கும். 1 கோடி கிடச்சா சொந்தமாக கோயில் கட்டி அவன் மட்டும் பிச்சை எடுப்பானா? சார், இவங்க கூடெல்லாம் உட்காந்து பிச்சை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நான் அம்மா தாயேன்னு கை நீட்டதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிறவன் அவன் கை பெரிய கை, அவன் முன்னாடி நீட்டி காசு வாங்கிடுறான். அதனால நான் மட்டும் சொந்தமாக கோயில் கட்டி பிச்சை எடுப்பேன். மனம் மாறாத தன்மை, அப்படியே தான் இருப்பேன். நான் வெத்தலை போடுறேன்னா அந்த புகையிலையோடு போட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் ஆரோக்கியமாக தான் நவநாள் வந்தால், அம்மா தாயே எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு, வெங்காயத்தை கொடுக்கறது எப்படி ஆரோக்கியம் வரும்? நான் தினைக்கும் குடிப்பேன், குடிச்சிட்டு என் குடலை நானே அழிச்சிக்குவேன். ஆனால் அப்படியே காவியோட கொடுத்து, அம்மா தாயே என் ஆரோக்கியம் உன் கையில் இல்லை, உங்கள் கையில் தான். எனவே மாறுவது, மனம் மாறுவது என்பது முக்கியம். அடுத்த முறை மாதா கிட்ட வேண்டும் போது 1 நிமிஷம் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறதான் சொல்லுவான். ஃபஸ்ட்டு என்னை திருத்தி, உன்னை திருத்தினா நீ நல்லா இருப்ப என்று சொல்லுவார்கள். எனவே ஆரோக்கியம் என்பது நம்முடைய மனதிலே இருக்கின்றது. எப்போது நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோமோ, நல்ல மனநிலையோடு வாழ்கிறோமோ, அப்போது நாம் நிச்சயமாக ஆரோக்கியமாகத்தான் இருப்போம். நல்ல எண்ணங்கள் இருந்தால் ஆரோக்கியமாகத்தான் இருப்போம். சாமி, என் பையன் இறந்துட்டான், என்னால் ஏற்றுக்கவே முடியல, ஏற்றுக்க முடியாட்டினா சோகமாக தான் இருப்போம். அன்னை மரியாள் தன்னுடைய அன்பு மகன் 33 வயதிலே இறந்து தன்னுடைய மடியிலே தாங்கி இருக்கின்றாள், ஏற்றுக்கொள்ளுகின்றாள். எனவே அவளுடைய உள்ளத்திலே அமைதி இருந்தது. எப்போது நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோமோ என் அன்பு சகோதரமே, நம்முடைய மனதிலே அமைதி இருக்கும். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அமைதி இருக்காது, உணர்வுகள் வேறு விதமாகத்தான் இருக்கும். அது வாழ்க்கை சோகமாகத்தான் இருக்கும், அது இறையாட்சி பயணமாக இருக்காது. எனவே இறையாட்சி பயணம் என்றால் அன்பு இருக்க வேண்டும், அமைதி இருக்க வேண்டும். 3வது, இறையாட்சி பயணம் என்றால் ஆனந்தம் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தமிழிலே ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு. களிப்பு என்றால் உடல் சம்பந்தப்பட்ட மகிழ்ச்சி. சாப்பிட்றோம், வெளியே பூசை முடிஞ்சோன்னு அப்படி போகிறோம், அதர்சம் வாங்கி சாப்பிட்றோம், அது ஒரு மாதிரி சந்தோஷம் இருக்கும், அது களிப்பு, உடல் சம்பந்தப்பட்டது. மகிழ்ச்சி என்பது மனம் சம்பந்தப்பட்டது. ஆனந்தம் என்பது ஆன்மா சம்பந்தப்பட்டது. ஆன்மாவிலே எப்போது அழுக்கில்லாமல் இருக்கின்றதோ, ஆன்மா எப்போது ஆண்டவரோடு இருக்கின்றதோ, அப்போது நாம் ஆனந்தமாக இருக்கலாம். எனவேதான் அன்னை மரியாள் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது என்று பாடினாள். என் ஆன்மா எப்போது நல்லதை பார்க்கிறதோ அப்போது ஆனந்தமாக இருக்கும். நான் திருத்தொண்டராக பணி செய்த பொழுது, அது தஞ்சையிலே ஒரு ஆலயத்திலே பணி செய்தேன். 12ஆம் கிளாஸ் ரிசல்ட் வந்துச்சு. சரி, நம்ம பசங்கள்லாம் என்னடா மார்க் வாங்கியிருக்காங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு போனேன். வீட்டுக்கு போனேன். எனக்கு ஆச்சரியம், இலவு வீடு மாதிரி இருந்தது. கதவு பக்கத்தில் அந்த பொண்ணு உக்காந்து தேம்பி தேம்பி அழுவுது. அது பக்கத்தில் வீட்டுக்காரம்மா அழுவுறாங்க.
அவங்களுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்காரரு அழுகுறாரு. என்னடா நல்லா படிக்கிற பிள்ளையாச்சே, என்னாச்சு, எனக்கு ஒன்றும் புரியல. நான் அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்துட்டு கேட்டேன், பாப்பா என்னடா என்னாச்சு? அப்போ அவ சொன்னா, ஃபாதர் 1 மார்க்கில் போயிடுச்சு ஃபாதர்னா. 1 மார்க்கில் போயிடுச்சா? என்னடா சொல்கிறேன்? ஆமாம் ஃபாதர், சென்டம் எதிர்பார்த்த ஃபாதர், மேக்ஸில் 1 மார்க்கில் போயிடுச்சு ஃபாதர்னா. மேக்ஸில் 100 மார்க் எதிர்பார்த்தாலாம், 1 மார்க் போயிடுச்சான். வாங்கினது 99. அவள் அழுகுறாளே அப்படின்ட்டு பக்கத்தில் அம்மா உட்காந்து அழுகுறாங்க. இவங்க 2 பேரும் அழுகும் போது 4 தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்ட்டு எதிர்த்தாப்பில் வீட்டுக்காரர் உட்காந்து அழுகுறார். வீடே இலை வீடு மாதிரி இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அட பாவி, சரி கிளம்புவோம் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டேன். அடுத்த தெருவுக்கு வந்தேன். அடுத்த தெருவில் ஆரோக்கியசாமி அம்மா வீட்டை கூட்டிகிட்டு இருந்தாங்க. அவனும் 12th எழுதினவன் தான். அந்த அம்மாவை பார்த்து கேட்டேன், அம்மா ஆரோக்கியசாமி எங்கம்மா? ஃபாதர் ஃப்ரெண்ட்ஸோட தேட்டருக்கு போயிட்டான் ஃபாதர்னு. ரிசல்ட் என்னம்மா ஆச்சு? 35 மார்க் வாங்கி பாஸ் ஆகிட்டான் சாமி அப்படின்னாங்க. அவன் 35 மார்க் வாங்கிட்டு நம்ம எழுதுனதே 30 மார்க்கு தான். எப்படா 35 மார்க் போட்டானுங்க அப்படின்ட்டு அதை கொண்டாடுறதுக்கு அவன் தேட்டருக்கு போயிட்டான். இங்கே எங்கள் அக்கா 99 மார்க் வாங்கிட்டு இலை வீடு மாதிரி உக்காந்து அழுதுட்டு இருக்கு. எதனால்? அவள் எதை பெறவில்லையோ அதை மட்டும் பார்த்தாள். எனவே அவள் சோகமாக இருந்தாள். ஆனால் என் ஆரோக்கியசாமி எதை பெற்றானோ அதை மையப்படுத்தினான். இறைவன் கொடுத்த அந்த 35 மதிப்பெண்களை அவன் கண்டான். எனவே அவன் ஆனந்தமாக இருந்தான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆனந்தம் என்பது இறைவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை கொண்டாடுவது. எப்போது இறைவன் எனக்கு என்ன கொடுத்தாரோ அதை நான் கொண்டாடினால் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஐயோ எனக்கு இது இல்லை அது இல்லை என்று இல்லாத ஒன்றை பார்த்தேன் என்றால் திண்டாடிதான் இருப்பேன். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறையாட்சி என்பது அன்பு, அமைதி, ஆனந்தம் இருப்பது. அன்னையினுடைய கொடி பறக்கின்றது என்றால் அன்னையினுடைய ஆட்சி இந்த பங்கிலே மலர்ந்திருக்கின்றது என்ற அர்த்தம். அன்னையினுடைய ஆட்சி, இறையாட்சி என்பது அன்பு, அமைதி, ஆனந்தம் நிறைந்தது. எனவே அந்த அன்பும் அமைதியும் ஆனந்தமும் நம்மிலே மலர என்னை திருத்தி முன்மதியுடைய நபராக, முன்மதியுடைய கிறிஸ்தவராக வாழ நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.